கஷ்டப்படாமல் எந்த பலனும் கிடைக்காது. ஒரு திமிர் பிடித்த மனிதன் தான் மரியான். படத்துடைய கதையை டைரக்டர் சார் சொல்லும்பொழுது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷுவல் இருந்தது அந்த படத்தில். இந்த கதாபாத்திரத்தன்மையும் இந்த படத்தில் இருந்த விஷயம் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்குது. ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, நிறைய எஃபர்ட் போட வேண்டிய விஷயம் இருந்தது. ஸோ ஒரு நல்ல சேலஞ்சிங் ஃபில்மாக இருக்கும்னு பண்ணேன். புதுப்பேட்டைக்கு இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் ரெண்டு படத்துக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் சொல்லணும்னா ரெண்டுமே ஒரு தனி மனிதனோட சர்வைவல் அப்படிங்கிறது தான். ஒரு பூனையை கூட கார்னர் பண்ணிட்டா 4 செவத்துக்கு ஒரு 3 ஒரு கார்னரில் நம்ம அதை அடைச்சிட்டோன்னா அது கூட அதை டிஃபெண்ட் பண்ணிக்க கீருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு யாரையும் காயப்படுத்தாத, தன் வாழ்க்கையில் ரொம்ப கண்டென்ட்டாக போதும்னு, தன் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கோ அது போதும்னு ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கிற ஒரு திமிர் பிடித்த மனிதன் தான் மரியான். என்னால் சுத்தமாக ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய லைஃப்க்கும் அந்த மரியானுங்கிற கதாபாத்திரத்தோட லைஃப்க்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. நான் பார்த்திராத விஷயங்கள், நான் அனுபவித்திராத விஷயங்கள், நான் வாழ்ந்திராத இடங்கள், பார்த்திடாத இடங்கள், இந்த மாதிரி சுத்தமாக எனக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. முழுக்க இப்படி இருக்கலாமே, ஒருத்தன் இப்படி இருக்கலான்னு என்னோடய இமேஜினேஷன் தான். ரொம்ப புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வர்பால சார் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஸ்கூல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்காக இருந்தது அவரோடது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. ஏன்னா பழக்கம் இல்லை, இவ்வளோ இந்த 13 இயர்ஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதே கிடையாது. ஸோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக வந்தது, பட் ரெஃப்ரெஷிங்காக வந்தது அட் த சேம் டைம். ஸோ ரொம்ப ஒரு புதுமையான அனுபவமாக. மார்க்கோனிக்ஸ் இந்த படத்தோடைய முக்கியமான ஒரு நபர், முதுகெலும்பு அவர் தான். அவருடைய சினிமாட்டோகிராஃபி இஸ் எக்ஸலண்ட். அவருக்கு நிச்சயமாக அவர் ஆல்ரெடி அவர் ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய சினிமாட்டோகிராஃபர் தான். இங்கேயும் வந்து அவர் எல்லாருமே அவர் வேணும்னு ஆசைப்படுற அளவுக்கு அவர் இருப்பார். ஸோ அவர் இந்த படத்துடைய கதையிலேயே கூட அவரும் ஒரு முக்கியமான இல்லை பண்ணி தான் ஆகணும். இல்லைனா வந்து இந்த படத்துடைய பிகினிங்கில் ஒரு பாடல் காட்சியில் வராது அது, இந்த டீப் சீ டைவிங்கிற விஷயம். அதை வச்சு தான் நம்ம கிளைமேக்ஸை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அது ஒரு ஸ்விம்மிங் பூல்லையோ இல்லை அது மாதிரிலாம் எடுத்துட்டா வந்து நல்லா இருக்காது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அது அப்படி எடுத்து தான் ஆகணும். கஷ்டம்தான், கஷ்டப்படாமல் எந்த பலனும் கிடைக்காது. பொதுவாக அதில் என்ன ஒரு மென்ஷன் குறிப்பிட்டு எதுக்காக சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஆக்டர் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபில்மில் யதார்த்தமான ஒரு படத்தில் நடிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கேமரா இருக்கிறத வந்து மறந்துட்டா தான் இந்த யதார்த்தம் வரும். ஒரு லைஃப், அது ஒரு வாழ்க்கையை பார்க்குற ஒரு ஃபீலிங் வந்து வரும் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது. கேமரா அங்கே இருக்கிறதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம நடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கேமரா சுற்றுதுன்னா அது தகுந்த மாதிரி நம்மளும் கரெக்டாக இது பண்ணி நடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது கேமராவையும் மைண்டில் வச்சுக்கணும். அதே சேம் யதார்த்தமாகவும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்கணும், கேமராக்காக நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது கஷ்டம்னு சொல்லியிருப்பாரு. பட் ஓகே, கேமராங்கிறது எனக்கு என்னை எப்போவுமே ட்ரபிள் பண்ணது கிடையாது. அவங்க ரொம்ப லக்கி, இவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கிடைச்சது, ரஹ்மான் சார் மியூசிக்கில் கிடைச்சதுங்கிறது ரொம்ப லக்கி. அவங்க அவ்வளோ ஈஸியாக ஹீரோயின்க்கெலாம் இவ்வளோ பலமான ஒரு கதாபாத்திரம் கிடைக்காது. ஸோ அதை எவ்வளோ தூரம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய அட்வான்டேஜுக்குன்னு இனிமேல் தான். சார் கூப்பிட்டாரு, இந்த ஒரு பாட்டு எழுதுங்கன்னு சொன்னார். அதோட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் என்ன இருக்க முடியும். ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் மெயினாக அங்கீகரிக்கப்படுற எனக்கு வந்து இந்த ஒரு லிரிசிஸ்டாக ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு அவர். ஸோ அது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு. ரஹ்மான் சார் எதுக்குமே வந்து பெருசாக ரியாக்ஷன் காட்ட மாட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப
யூனோ அண்டர் ப்ளே பண்ணுவார். ரொம்ப சைலண்ட்டான ஒரு மனிதர் இல்லையா. ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு சிம்பிளாக சொன்னார். அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹேண்ட் பிக் தான் பண்ணார். நான் ஒரு 26-28 வரிகள் எடுத்து கொடுத்தேன். அதில் நல்ல வரிகளை அவரே தேர்ந்தெடுத்து படத்தில் வச்சுக்கிட்டார். வெரி நைஸ் ஆஃப் யுவன் வந்து இன்னொரு கம்போசர் ரஹ்மான் சார் கூப்பிட்டா கண்டிப்பாக பட் யுவனுக்கு பெருந்தன்மையாக வந்து பாடி கொடுத்தது பெரிய விஷயம். யுவனுக்கும் எனக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, எங்களுக்கு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது, நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. மறுபடியும் யுவனோட குரலுக்கு வாயசிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தெரியல, எல்லா படமுமே மக்களுக்கு பிடிக்கணும், வித்தியாசமாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நம்பி எல்லாரும் வேலை செய்கிறோம். நம்ம தான் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு இது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணணும்னு தெரியல.